அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இது ஒரு இயற்கையான கூட்டணி. இது ஒரு இயற்கையான கூட்டணி. நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னையிலே இந்த கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே நடைபெறும் என்று சொல்லிவிட்டு போன பிறகு நடைபெறுகிற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்தார்கள். மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்த கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். இப்பொழுது கோயில்பட்டிக்கு வருவதற்கு முன்பே அரை மணி நேரமாக மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்திருக்கிறார். இதை எதைக்கு எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாகவே நாங்கள் பார்க்கிறோம். கல்லூரி எய்த்தாலே கல்லூரி மாணவிகள் காத்திருந்து கைதூக்கி கை காட்டுகிறார்கள் அண்ணன் அவர்களுக்கு. எதை காட்டுகிறது? ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியை காட்டுகிறது. தென் மாவட்டத்தின் நடுவு நாயகமாக இருக்கின்ற கோயில்பட்டி நகரில் இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தில் நீந்து வருகிறார் என்று சொன்னால், 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது என்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டதோ அதே எழுச்சி இன்றைக்கு கோயில்பட்டியிலும் ஏற்பட்டிருக்கிறது. பாரத நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைப்போம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீது எவ்வளவு பற்று வைத்திருப்பார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, எங்கெல்லாம் தமிழையும் புகழ் பரப்பிக் கொண்டே இருக்கிறார். குஜராத்திலே தமிழ் சங்கமம், காசியிலே தமிழ் சங்கமம், எங்கு போனாலும் தமிழனுடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய திட்டங்களை எல்லாம் தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ் அவர்களால் மட்டுமே முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது.